ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபெல்சி கேரளா ரெசிபி. நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இதே மெத்தடில் நம்ம சிக்கன், மட்டன், பீஃப் எது வச்சுனாலும் நம்ம பண்ணலாம். நாம் இன்றைக்கி வான்கோழி வச்சு பண்ண போகிறோம். அதற்கு முதல்ல ஒரு 1 கிலோ வான்கோழியை ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கிடலாம். இதை ஒரு 3-4 தடவை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இனி இதை ஒரு குக்கரில் மாற்றிக்கிடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் நார்மல் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சிறுசீரக பொடி, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இனி இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 12லிருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 15 விசில் வச்சுருக்கேன். கறி ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு. எலும்பில் உள்ள கறியை நம்ம உடச்சி பார்க்கும்போது எலும்பில் கறி எதுவுமே ஒட்டாமல் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கறி சூப்பராக வெந்திருக்குன்னு அர்த்தம். இனி கிரேவிக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கிடலாம். 6 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கிடலாம். வெங்காயம், தக்காளியை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகாவை 2ஆக கீறி வச்சுக்கோங்க. இனி மிக்ஸி ஜாரில் ஒரு கொத்து மல்லி இலை, ஒரு 2 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு பாதி அன்னாச்சிப்பூ, ஒரு ஜாதி பத்திரி, ஒரு 2 கல்பாசி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா. இது கூட நாம் ஏற்கனவே எடுத்து வச்சுக்கிற தக்காளியில் ஒரு தக்காளியை வெட்டி சேர்த்துக்கோங்க. இனி இதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். தக்காளியில் உள்ள ஜூஸே நல்லா அரைச்சி எடுத்துரும். நீங்கள் எந்த நான்வெஜ் ரெசிபி பண்ணினாலும் இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் அரைச்சி நீங்கள் சேர்த்திங்கன்னா கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இனி ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் லைட்டாக கலர் மாறினதும் நாம் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கிடலாம். இனி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். இனி இதை ஒரு மூடி வச்சு மூடி அடுப்பை சிம்மில் வச்சு வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிடலாம். அப்பப்போ இடையில எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. நார்மல் பாத்திரமாக இருந்துச்சுன்னா அடிக்கடி எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா மட்டும்தான் கிரேவியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இனி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் பூண்டு, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, இது 2ஐயும் நம்ம ஸ்பைசஸ் அரைக்கும் போதே நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் வெட்டி வச்சுருக்கிற தக்காளி, நாம் அரைச்சி வச்சுருக்கிற ஸ்பைசஸ், கூடவே பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதக்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கோங்க. இப்போ திரும்பவும் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கிடலாம். இதில் சேர்த்துருக்கிற தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். இதே மாதிரி கேரளா ஸ்டைலில் ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கூடவே நாம் வேக வச்சுக்கிற தண்ணியில் கொஞ்சம் தண்ணியை இதில் சேர்த்துக்கிடலாம். இனி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகட்டும். நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் யூஸ் பண்ணலைன்னா நார்மல் மிளகாய் தூளை யூஸ் பண்ணிக்கிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் நார்மல் மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கோங்க.
இனி இது எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரியிற நேரம் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மூடி வச்சு எதுவுமே மூட வேண்டாம். மசாலா எல்லாம் நல்லா வதங்கி பார்க்கவே ரொம்ப அழகாக சூப்பராக வந்துருச்சு. வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. இனி நாம் வேக வச்சிருக்கிற வான்கோழியில் இதை நம்ம சேர்த்துக்கிடலாம். இனி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் இந்த நேரத்தில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் வத்தல் தூள் இந்த நேரத்தில் சேர்த்துக்கிடலாம். நல்ல திக்னஸ் எல்லாம் கரெக்டாக சூப்பராக இருக்குது. தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்குற வேண்டாம். கிரேவிங்கிறதுனால ரொம்ப கட்டியாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே அளவில் நீங்கள் பண்ணிக்கோங்க. இனி இதை ஒரு மூடி வச்சு மூடி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கடைசியாக ஒரு கொத்து மல்லி இலையை இதில் நம்ம சேர்த்துக்கிடலாம். அவ்வளோதான், சுவையான ஈஸியான கேரளா ஸ்டைலில் வான்கோழி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே ஃபெல்சி கேரளா ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.